ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட போன வீடியோலே பார்த்துருப்பீங்க, கை ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு எது எக்ஸாக்டாக நம்ம எதை ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா நான் மேலே ஐக்கானில் அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கர்ட்டு மேக்ஸி அந்த மாதிரி, அதாவது பாட்டம் லோவர் போர்ஷனை எதெல்லாம் நம்ம என்னென்ன பேர் வைக்கணுன்றத உங்களுக்கு ஈஸி மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இது நான் இப்போ ரஃப்பாக நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ரஃப்பாக தான் நான் இது வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை ஈஸியாக நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு 4 நேம் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நான் கிளியராக இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல. இப்போது நம்மளோட க்ராச் பாயிண்ட் இருக்குல்ல, நமக்கு தெரியும்ல க்ராச் பாயிண்ட், காலோட இடுக்கு பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே. ஓகேவா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இது மைக்ரோ ஸ்கர்ட். மைக்ரோ ஸ்கர்ட். ஓகேவா? தெரியுதா? மைக்ரோ ஸ்கர்ட். ரெண்டாவது, அடுத்தது நம்ம இந்த நீ போர்ஷனில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆனால் ஸ்கெட்சில் எழுதுனா இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மைக்ரோ ஸ்கர்ட். ஓகே. அடுத்தது நீ லென்த்து. ஓகேவா? நீ லென்த் ஸ்கர்ட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பாயிண்ட் பண்ண போகிறோன்னா, கரெக்டாக இந்த மிட் கஃப் லென்த்து. ஓகேவா? அதாவது இந்த நீக்கும் இந்த ஆங்கிள் லென்த் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் லென்த்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டு, சரிண்ணா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோ ஸ்கர்ட்டு, ரெண்டாவது நீ, மூணாவது ஆங்கிள் லென்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த நீயுக்கும் ஆங்கிள் லென்த்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை ஆங்கிள் லென்த் நம்ம மேக்ஸி, இந்த இடத்த தான் நம்ம மேக்ஸி ஸ்கர்ட்டுன்னு சொல்லணும். மேக்ஸி லென்த்து, மேக்ஸி ஸ்கர்ட். ஓகேவா? இது மிட் கஃப் லென்த்து, மிட் கஃப் ஸ்கர்ட். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் எந்த கிளியர் டவுட்டும் இல்லைல்ல. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? இப்போது நம்ம இந்த கீழோட கால், நம்ம பாதம் இருக்குல்ல, நம்ம பாதம் இருக்குல்ல, இந்த இடம் வரைக்கும் நமக்கு ஒரு லென்த் இருக்குது. காலோட கட்டை விரல் வரைக்கும் நமக்கு ஒரு லென்த் இருக்குது. இந்த லென்த்து பேர் ஈவினிங் லென்த் ஸ்கர்ட். சரிங்களா? அடுத்தது இந்த கீழே, அதாவது ஃப்ளோர், தரையை உரசி பெருக்கிற மாதிரி நடக்கிறா, பெருக்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர்றதா ஃப்ளோர் லென்த் ஸ்கர்ட். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர் தானே? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போது இந்த மிட் கர்வ் ஸ்கர்ட்டுக்கும் மேக்ஸி ஸ்கர்ட்டுக்கும் நடுவில் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, நம்ம ரிவர்ஸாகவே போவோம். இந்த போர்ஷனுக்கு இதுதான் மிடி ஸ்கர்ட். மிடின்னு சொல்லுவோம்ல, அது இந்த லென்த் வரைக்கும் இருக்கிறது தான் மிடி. ஓகேவா? கிளியராக தெரியுதா? நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது இப்போ இந்த நீ பாயிண்ட்டுக்கும் இந்த மிட் கஃப் லென்த்துக்கும் நடுவில் ஒன்று கேப் இருக்குல்ல, இதுக்கு பேர் அபோவ் கஃப் லென்த்து.
கஃப் ஸ்கர்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ஸ்கர்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணது மைக்ரோ ஸ்கர்ட், ரெண்டாவது நீ ஸ்கர்ட், மூணாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆங்கிள் ஸ்கர்ட், நாலாவது மிட் கஃப் லென்த் அதாவது ஸ்கர்ட்டு, அடுத்தது ஈவினிங், அஞ்சாவது வந்து ஈவினிங் லென்த் வந்து பார்த்தோம், ஆறாவது ஃப்ளோர் லென்த் வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஆங்கிள் லென்த்துக்கும் இந்த மிட் கஃப் லென்த் ஸ்கர்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டு தான் வந்து மிடி. ஓகேவா? 7th பாயிண்ட்டு நான் ரிவர்ஸாக எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த நீ லென்த்துக்கும் மிட் கஃப் லென்த்துக்கும் நடுவில் வந்து அபோவ் கஃப் ஸ்கர்ட்டு. ஓகேவா? இது வந்து 8th பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸாக போகிறனால நான் நம்பர் ரிவர்ஸில் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த 6க்கு அப்புறம் மேலே இருந்து தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 நீ லென்த்துக்கும் மைக்ரோ ஸ்கர்ட்டுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். இந்த போர்ஷன் அகெயின் வந்து இந்த நீக்கும் இந்த போர்ஷன், இது இந்த 4ஐயுமே அதாவது மைக்ரோ நீக்குமே இந்த போர்ஷனை ஈவனாக நம்ம வந்து 4ஆக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறப்போ இதோட வந்து மினி ஸ்கர்ட், இது வந்து ஷார்ட் ஸ்கர்ட். ஓகேவா? கிளியரா? இப்போ வந்து 7th வரைக்கும் நம்ம 8th போட்டிருக்கோமா, 9, 10, இந்த 10 போர்ஷன் தான் வந்து நம்ம ஸ்கர்ட்டோட லென்த்து. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லணும். நம்ம வந்து மிடினா வந்து ஸ்கர்ட் வேறு, மிடி வேறு, மேக்ஸி வேறு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இந்த ஒவ்வொரு லென்த்தோட பேர் தான் வந்து இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி கடையில் போகிறப்போ நீங்கள் மேக்ஸி தைக்கணுன்னா அது எந்த அளவு ஆங்கிள் லென்த் அளவுக்கு, மிடி அளவு அதாவது ஒரு முட்டிக்கு கீழே வர்றது முட்டிக்கு கீழே வர்ற அளவுக்கு தைங்க அப்படின்னாலே எத்தனை போர்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு இனி வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும், நம்மளோட புட்டிக்ஸ் வீடியோவும் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.